ஹாப்பி மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நானும் நம்புகிறேன். இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சாரா குட்டியோட பர்த்டே ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக நானும் ஹஸ்பண்டும் சேர்ந்து கேக் ப்ரிப்பேர் பண்ணோம். அதுக்கப்புறம் சாரா குட்டிக்கு பிரியாணி பண்ணோம். அதுக்கப்புறம் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு சின்ன கேக் கட்டிங் வச்சுருந்தோம். எல்லாம் சேர்ந்து ஒரே வீடியோவாக கொஞ்சம் லாங் ஆகிடுச்சு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம். சாராக்குட்டி பர்த்டேக்கு பவுலுக்கு வந்து 3 டயரில் கேக் பண்ணியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். சாராக்குட்டிக்கு 2 ஃப்ளேவர் வந்து மிக்சிங்கில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1.25 கிலோ அதாவது 1 kg தான். ப்ளஸ் நம்ம வந்து ஒரு 250 கப் போட்டு நம்ம வந்து கொஞ்சம் ஹைட் வர மாதிரி கேக் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று வந்து சாக்லேட் ஃப்ளேவர், இன்னொன்று வந்து வெண்ணிலா ஃப்ளேவர் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கட் பண்ணும்போது ஒரு லேயர் சாக்லேட் ஒரு லேயர் வெண்ணிலா அப்படிங்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்கேற்ற மாதிரி ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து பைனாப்பிள் ஃப்ளேவர் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம். இந்த டைம் நானும் ஹஸ்பண்டும் சேர்ந்து தான் பண்ணோம். அவரும் ஆஃப் டே வந்து லீவ் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதனால் 2 பேரும் சேர்ந்து பண்ணங்காட்டி இந்த டைம் சிரமமே தெரில ஃப்ரெண்ட்ஸ். ஹஸ்பண்டும் பயங்கரமாக எனக்கு சப்போர்ட் பண்ணி எல்லாத்துலேயும் அவர் வந்து இந்த டைம் அதிக வேலை, பாவம் மனுஷன் அங்கேயும் வேலை செஞ்சுட்டு வந்து இங்கேயும் வந்து கேக் ப்ரிப்பரேஷன்லேருந்து பிரியாணி செய்கிறதுலேருந்து எல்லாமே நாங்கள் 2 பேரும் சேர்ந்தே பண்ணோம். எனக்கும் அது ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. எந்த விஷயமே நாங்கள் 2 பேரும் சேர்ந்து செய்யும்போது அது மன நிறைவாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும், அது ஒரு சந்தோஷமாக இருக்கும். அதன்படியே வந்து இந்த டைம் வந்து கேக்கும் 2 பேரும் சேர்ந்து பண்ணோம். கேக்கா யாருக்கு? அக்காவுக்கு பர்த்டேவா? யாருக்கு பர்த்டே? உனக்கு பர்த்டே முடிஞ்சிருச்சியா? சரி. என்னது என்னது? அக்கா சாக்லேட் கேக் தருவா எனக்கு அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ வந்து பவுல் நல்லா பேச ஆரம்பிச்சிட்டார் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய வார்த்தைகள் தெளிவாக பேசுகிறாங்க. பவுலுக்கு வந்து 3 இயர்ஸ் ஆகிடுச்சு. 2.5 இயர்ஸே நல்லா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் தெளிவாக பேசுகிறதில்ல. இப்போ நிறைய பேசுகிறாங்க, நிறைய ஸ்டோரி சொல்கிறாங்க, நல்லா பாட்டெல்லாம் பாடுறாங்க. ஸோ அவரும் நல்லா கொஞ்சம் இப்போ பிக்கப் ஆகிட்டா இருந்தால் சொல்லணும். இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க ஃப்ரெண்ட்ஸ், தேவைப்பட்ட செக் பண்ணி பாருங்கள். 1 kg பைனாப்பிள் ஃப்ளேவர் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து ரெடி பண்ண போகிறோம். அது வந்து பேக்காய் வந்ததுக்கப்புறம் சேம் இதே டின்னில் தான் வந்து 1 kg வந்து சாக்லேட் ஃப்ளேவர் பண்ண போகிறோம். இது எப்பவும் போலயே எக்கு, சுகரு, என்னென்ன வேணுமோ தேவையானதில் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, ஆயிலு, பால் இதெல்லாம் சேர்த்து ஒரு பிஞ்ச் சால்ட்டு சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அடித்து, இந்த டைம் வந்து எக் ஒயிட் தனியாகவும் எக் எல்லோ தனியாகவும் தனித்தனியாக அடிச்சிருந்தோம். கேக் ரொம்ப சாஃப்டாக நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் யாராவது கேக் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா எக் ஒயிட்டை ஃபஸ்ட்டு அடித்து நல்லா க்ரீம் கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் எல்லோ சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படி கேக் பண்ணி இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. பாருங்கள், ஷெரின் அப்படியே எங்கள் பக்கத்துலேயே தான் இருக்கா. அவங்களும் சேர்ந்து எங்கள் பக்கத்துலேயே படுத்து உருண்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க. நம்மளும் இந்த 1 kg ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சிடலாம். ஆனால் லாஸ்ட் டைம் 3 டயர் பண்ணும்போது 2 பாத்திரம் வச்சு பண்ணியிருந்தேன். அப்போ வந்து சீக்கிரம் கேக் ஆகிடுச்சு. இந்த டைம் கொஞ்சம் கேக் செய்கிறதுக்கு தான் கொஞ்சம் அதிக நேரம். இந்த கேக் வேகிறதுக்கு தான் வந்து 1 மணி நேரம் ஆகிடுது ஃப்ரெண்ட்ஸ். 1.25 மணி நேரம் ஆகிடுது. நம்ம வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சு தான் பேக் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த கேக் முடிச்சுட்டு அடுத்த கேக் ப்ரிப்பேர் பண்ணால் கரெக்டாக இருக்கும். இதை முடித்து வெந்து ஆஃப் பண்ணதுக்கப்புறம் அடுத்த கேக் நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து டின் வந்து அதுக்குள்ளே கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து எடுக்கிற முடிய மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே ஒரு 15 மினிட்ஸில் நம்ம வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணிடலாம். நம்ம பேட்டர் வந்து நமக்கு சீக்கிரம் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு வந்து வேகிறது மட்டும்தான் அந்த கேக்கில் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி. நம்ம எல்லாத்தையும் போட்டு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து படம் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். கூடவே இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அடுத்து சாக்லேட் கேக் வேணுங்கிறதுல வடிகட்டி வச்சுட்டு அப்பப்போ இந்தந்த பாத்திரத்தை அதோடையே வந்து எல்லாமே கழுக ஆரம்பிச்சிட்டேன். நான் நிறைய பாத்திரம் சேர்ந்துடும். பாருங்கள், கேக் அவ்வளோ அருமையாக பேக் ஆகி வந்தது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. கேக் வந்து ரொம்பவே அருமையாக வந்திருந்தது. முன்னத்தை விட ஒரு 2 டைம் தான் ஃப்ரெண்ட்ஸ் மிஸ்டேக் ஆச்சு. அதுக்கப்புறம் எல்லா கேக்கும் பக்காவாக வந்தது. கேக் வந்து பர்ஃபெக்டாக எல்லா ஃப்ளேவர் இல்லாமல் ஒரு 2-3 ஃப்ளேவர் நல்லா செஞ்சு பழகிட்டேன். கேக்கோட ஸ்பான்ஸாக நல்லா வந்து கேக்கு டேஸ்ட்லேயும் சரி, டெக்ஸ்சர் வைஸ்லேயும் சரி நல்லாயிருக்கு. பட் இந்த டெக்கரேஷன் விஷயம் மட்டும்தான் இன்னும் கொஞ்சம் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். மண்டே திங்கக்கிழமை பிறந்த நாள் சாக்லேட் கொண்டு வந்து எல்லாருக்கும் நான் குடிச்சிட்டு வந்து போய் கேக்லாம் கொண்டு வரணும். கேக்கு கொண்டு வந்து நான் மூடி வெட்டி எல்லாருக்கும் தருவேன். சாக்லேட் தருவேம்மா. இந்த
அடுத்து சாக்லேட் கேக்கு பேட்டர் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்பவுமே வந்து கேக் செய்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு திங் வந்து கேக் நல்லா வரணும், சாஃப்டாக வரணும். ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, கேக் செய்கிறவங்க புதுசாக செஞ்சாலும் சரி, ஆல்ரெடி செஞ்சிருக்கும் கூட, இந்த மிஸ்டேக் வந்து எல்லாருமே பண்ணுவோம். கேக்கை நல்லா பீட் பண்ணால் மட்டும் போதும், கேக் சாஃப்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லி நினைப்போம். பீட் பண்ணுறது மஸ்ட்டு தான் கேக்குக்கு. கூடவே எக்கு தனியாகவும், எக் ஒயிட் தனியாகவும், எல்லோ தனியாகவும், தனித்தனியாக வந்து நம்ம பீட் பண்ணும்போது கேக் ரொம்ப சாஃப்டாக அருமையாக டெக்ஸ்சர் ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா வந்து எக் ஒயிட் வந்து நல்லா க்ரீம் மாதிரி ஆயிடணும் ஃப்ரெண்ட்ஸ். விப்பிங் க்ரீம் எப்படி வந்து நம்ம பீட் பண்ணுறோம் அந்த மாதிரி க்ரீம் மாதிரி ஆயிடணும். அதுக்கப்புறம் வந்து இதோடைய சுகர் பவுடரையும் போட்டு அதையும் நல்லா வந்து பீட் பண்ணிட்டோம்னா சுகர் வந்து நல்லா ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிடும், அருமையாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து எக்கில் வந்து எல்லோ வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம ரெடியாக அடிச்சுக்கலாம். நீங்கள் வந்து தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, தெரியாதவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு தெரியாது, நான் இந்த டைம் இதை ஃபாலோ பண்ண ஃப்ரெண்ட்ஸ். கேக் ரொம்ப அருமையாக வந்திருந்தது. அப்புறம் சாக்லேட் கேக்கு கம்பல்சரி காஃபி பவுடர் யூஸ் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு தெரியும், நானும் காஃபி பவுடர் வந்து மஸ்ட்டு 2 ஸ்பூன் யூஸ் பண்ணிடுறேன். இந்த 2 ரூபாய் காஃபி தூளில் 1 kgக்கு 2 காஃபி பவுடர் போடுறேன். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் சாக்லேட் வந்து கொஞ்சம் எடுத்து கொடுக்கும். உடனே நல்லா சளிச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கேக் செய்யறதுக்கு பேசிக்கே வந்து நல்லா சளிச்சுக்கணும். உங்களுக்கு வீடியோ தேவைப்பட்டால் சொல்லுங்கள். கேக் செய்கிற வீடியோ மட்டும் நான் தனியாக போடுறேன். அதை யூடியூப் எடுத்தால் எவ்வளவோ வீடியோஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளவோ வீடியோஸ் பேக்கிங்க்கு இருக்குது. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மெத்தேடில் பண்ணுறாங்க. நம்ம ஒரு மெத்தேடில் செஞ்சு பார்த்து கரெக்டாக வந்து அதை நம்ம வந்து கண்டினியூ பண்ணிக்க வேண்டியதான். வீட்டில் வந்து சட்டிலே ஒரு 1 hour கரெக்டாக 1 hour ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் இது வேகிறதுக்கு. இந்த டின் வந்து என்னோட வந்து 3 inch டின் 4 inch டின் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஹைட் ஜாஸ்தி இருந்தது. இப்போ வந்து அது வந்து ஃபுல்லாக ஆயிடுச்சு. இந்த கேக் வந்து நம்ம வந்து 50 கிராம் வந்து கொக்கோ பவுடர் போட்டங்காட்டி எக்ஸ்ட்ரா ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி வந்து பட்டர் ஷீட் போட்டிருந்தேன். அது கொஞ்சம் ஹைட் ஆகிடுச்சு. எக்ஸஸாக இருக்கிற பேப்பர்ஸ் மட்டும் கட் பண்ணிட்டேன். அதுவும் வந்து பொங்கி வெளியில் போகல ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து ஈவனாக பேக் ஆகி வரும்போது கொஞ்சம் கரெக்டாக தான் இருந்துச்சு. ஸோ இந்த பாத்திரம் வந்து எனக்கு வந்து கேக் செய்யறதுக்கு ஃபிட் ஆகிடுச்சு. இந்த கேக் செய்யறதுக்கு பெரிய கேக் செய்யறதுக்கே ஒரு 5 கிலோ பிரியாணி பாத்திரம் வாங்கணும். ஆனால் அது வேகறதுக்கு லேட் ஆகுது. ஏன்னா அது அகலமாக இருக்குது, நீளமாக இருக்குது இல்லைங்களா. இந்த பாத்திரம் வந்து கரெக்டாக இருக்குது. நான் வந்து எனக்கு கேக் செய்கிறதுக்கும் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. இதுலேயே வந்து நம்ம ஆர்டரே வெளியில் வந்து இப்போ ஃபேமிலிக்கே நான் எடுக்கிறேன். ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கே யாருக்காவது என்ன கூட நான் செஞ்சு கொடுக்குறேன். இன்னும் கொஞ்சம் டிசைனில் மட்டும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம கேக்கே வந்து சேல் பண்ண ஆரம்பிச்சிடறேன். நம்ம ஒரு பேக்கிங் கிளாஸ்க்கு போய் தான் கற்றுக்கணும் இல்லை. ஆனால் ஒரு சில ட்ரிக்ஸ் வந்து பேக்கிங் கிளாஸ்க்கு போனால் அதை நம்ம கற்றுக்கலாம். ஃப்யூச்சரில் வாய்ப்பு கிடைச்சா ஒரு பேக்கிங் கிளாஸ்க்கு போயிட்டு இன்னும் பர்ஃபெக்டாக கேக் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா தான். எதையுமே நம்ம ஒரு கற்றுக்கிட்டு பண்ணும்போது அதில் ஒரு பர்ஃபெக்ஷன் இருக்கும், நிறைய ட்ரிக்ஸ் இருக்கும். நம்ம பேசிக்லேருந்து கற்றுக்கிறத விட நம்ம ஒன்றுனா செஞ்சு பார்க்கறத விட ஆல்ரெடி அந்த கண்டுபிடிச்ச மெத்தட்ஸ்லாம் நம்ம வந்து இனி நம்ம தெரிஞ்சவங்ககிட்ட இருந்து கற்றுக்கிட்டோம் அப்படின்னா இனி நம்ம வந்து நாலேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த தடவை த்ரெட்டில் வந்து கட் பண்ண ஃப்ரெண்ட்ஸ். அப்போ வந்து ஈவனாக வரும். இந்த நைஃப் இருக்குது, இந்த பேலட் நைஃப் இருந்தால் கூட த்ரெட் போட்டு கட் பண்ணும்போது கேக் நல்லா ஷேப்பாக கரெக்டாக வரும். அதில் இந்த கேக்கில் என்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தேன், இந்த ஃபஸ்ட் லேயரையும் இதே மாதிரி த்ரெட் போட்டு கட் பண்ணியிருக்கணும். நான் வந்து ஐசிங் பண்ணும்போது அது மிஸ்டேக் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஐசிங் பண்ணதுக்கப்புறம் அது மாதிரி சுகர் செட் போட்டோன்னே ஷேப்பில் வைக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் டைம் இந்த ஹைட் வர கேக்ஸில் மட்டும் மேலே இருக்கிற ஷேப்பையும் சேர்த்து கட் பண்ணிடணும். அந்த மேலே வந்து கொஞ்சம் கட் பண்ண பார்த்தீங்களா, அது இல்லாமல் மேலே வந்து அந்த ஒயிட் ஃபுல்லாக அந்த ப்ரௌன் வரையும் ஃபுல்லாக நம்ம வந்து கட் பண்ணிடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒயிட் கேக்கில் சொன்னால் உங்களுக்கு புரியும். மற்றபடி அடியில் இது மட்டும் கொஞ்சம் தீஞ்ச மாதிரி தான் இருந்தது. டீயில் கொஞ்சம் கலர் வந்து சேஞ்சாக இருந்தது. அதையும் நான் வந்து எக்ஸஸாக இருக்கிறதையும் கட் பண்ணிட்டேன். ஆனால் கேக் ரொம்ப அருமையாக வந்தது ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இந்த ஒயிட்டில் பாருங்கள், கொஞ்சமாக அந்த எக்ஸஸை கட் பண்ணுறோமா அப்படி இல்லாமல் இந்த பொங்கி மேலே வந்துருக்கு பாருங்கள், அது ஃபுல்லாக கரெக்டாக நம்ம லெவலாக பண்ணிட்டோம் அப்படின்னா கேக் வந்து இன்னும் கொஞ்சம் ஷேப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் மேலே கீழே எனக்கு சாஞ்சமாக இருந்தது. அதையும் கரெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா ஃபாலோ பண்ண ஃப்ரெண்ட்ஸ். அதையும் இதில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து கேக்கை வந்து லேயர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விப்பிங் க்ரீம் போட்டு நம்ம வந்து க்ரம் கோட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அப்போயே பாருங்கள் கொஞ்சம் ஷேப்பில் வந்து ப்ராப்ளம் வந்துச்சு. கொஞ்சம் சைடில் வந்து விப்பிங் க்ரீம் அதிகமாக யூஸ் பண்ணுற மாதிரி வரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டைம் லாஸ்ட் டைம் வந்து பவுல் பிறந்த நாளைக்கு 3 லேயர் கேக்கில் வந்து ஒரு விப்பிங் க்ரீம் வந்து டிசைனுக்கே யூஸ் பண்ணியிருந்தேன். ஆனால் விப்பிங் க்ரீம் அதிகமாக சாப்பிட்றது நல்லது இல்லை ஃப்ரெண்ட்ஸ்.
அதனால் இந்த கேக் வந்து நம்ம விப்பிங் க்ரீம் கம்மியாக யூஸ் பண்ணுவோம், கேக் ஹைட் கொண்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி முன்னாடி பிளான் பண்ணிட்டேன். எப்பவும் போலே வந்து நம்ம வந்து சுகர் சிரப்பு ப்ளஸ் வந்து பால் வந்து ஆட் பண்ணிட்டேன். கொஞ்சம் வந்து சாக்லேட் ஃப்ளேவருக்கு பால் போட்டோம்னா நல்லாயிருக்கும். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய அப்படியே லேயராக வந்து நான் விப்பிங் க்ரீம் யூஸ் பண்ணல, ஒரு ரவுண்டு அதுவே அப்படியே சைடில் கொண்டு வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டோம். கேக் வந்து விப் க்ரீம் கம்மியாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் நல்லாயிருக்கு. ஆனால் வந்து லேயரோட ஹைட்டு வந்து நமக்கு ஜாஸ்தியாக இருக்கும். இதுவே வந்து ஒரு லேயரை 2ஆக கூட போடலாம். ஆனால் வந்து நம்ம க்ரீம் கம்மியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த டைம் நம்ம வந்து க்ரீம் வந்து கம்மியாக யூஸ் பண்ணிட்டோம். ஒரு சாக்லேட்டு ஒரு பைனாப்பிள், ஒரு சாக்லேட் ஒரு பைனாப்பிள். அப்போ கட் பண்ணி சாப்பிடும்போது 2 ஃப்ளேவர் கிடைக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி வந்து பிளான் பண்ணியிருந்தேன். குழந்தைங்களுக்கும் க்ரீம் கொடுக்கறது நல்லது கிடையாது. நம்ம வாங்கி கடையில் சாப்பிடும்போது கூட அளவாக ஒரு பீஸ் தான் சாப்பிடுவோம். ஆனால் வீட்டில் செய்கிறோம் அப்படிங்கும்போது குழந்தைங்க வந்து கொஞ்சம் திருப்தியாகவும் சாப்பிடுவாங்க, நிறையவும் சாப்பிடுவாங்க. நம்ம குழந்தைங்களுக்காக தான் செய்கிறோம். அதனால் வந்து க்ரீம் வந்து நான் கம்மி பண்ணிட்டேன். கலரும் கூட இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணணுன்னு தான் நினச்சேன். பட் வந்து கலர் வந்து கொஞ்சம் அந்த டைம் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் ஆகிடுச்சு. அடுத்த டைம் ஒயிட்லேயே கேக் பண்ணிவிட்டு இந்த ஃப்ளவர் மட்டும் கலர் பண்ணிக்கணும் அடுத்து ஷெரின் பர்த்டேக்கு. ஏன்னா கலர்லாம் வந்து யூஸ் பண்ணுறதும் நல்லது கிடையாது. நம்மளே வீட்டில் ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம வீட்டிலே கேக் பண்ணுறோம். அதுலேயும் வந்து நம்ம வந்து கலர்ஸ்லாம் அதிகமாக யூஸ் பண்ண வேண்டாம், தேவையில்லைன்னு தான் நினைக்கிறேன். அடுத்த டைம் வந்து ஒயிட் கேக்கில் சின்னதாக ஸ்மால் ஃப்ளவர்ஸ் மட்டும் கலர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணியிருக்கேன். இந்த டைமும் அப்படி தான் பண்ணேன். ஆனால் கொஞ்சம் நான் செய்யணும்னு நினச்ச கேக் வேறு மாதிரி, ஆனால் ஃபைனல் அவுட்புட் வேறு மாதிரி தான் வந்துருந்தது. பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே சாஞ்சிட்டே இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரிட்ஜில் வந்து கூலிங் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே சைடில் சாஞ்சிட்டே வருது. என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரில. விப்பிங் க்ரீம் அடித்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கப்புறம் அப்படியே சாஞ்சிட்டே வருது. என்னடா அது, எனக்கு வந்து சோதனை சரி க்ரம் கோட் மட்டும் போட்டு உள்ளே வச்சிடல அப்படிங்கிறதுக்குள்ளே க்ரீமும் கம்மியாகிடுச்சு. அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் க்ரீம் அடிச்சுட்டு க்ரம் கோட் மட்டும் போட்டு எப்படியாவது உள்ளே செட் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ரீமை அகெயின் கொஞ்சம் அடிச்சுட்டு மறுபடியும் ஒரு சுற்றியும் வந்து ஒரு பிளாஸ்டிக் ஷீட் போட்டு நல்லா வந்து டேப் போட்டு வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி செய்யும்போது கேக் வந்து ஒவ்வொரு ஷேப்பாக மாறி வராது, சாயாது. நம்ம ஸ்டிக் யூஸ் பண்ணால் கூட க்ரம் கோட் பண்ணதுக்கப்புறம் தான் ஸ்டிக் வந்து நம்ம வந்து இது பண்ண போகிறோம். அதனால் வந்து எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நான் ஐசிங் பண்ணிவிட்டு அந்த கவர் போட்டு டேப் போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ காலையில் தான் நம்ம வந்து மெயின் கோட் கொடுக்க போகிறோம். அப்போ வந்து நமக்கு வந்து இன்னிமே வந்து அந்த ஷேப் நல்லா கிடைக்கும். ஏன்னா இது ஹைட் கேக் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 2.5 kg இருக்கும். இது நல்லா ஹைட் பாருங்கள், அப்படியே சாஞ்சிட்டு வருது. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் அந்த கவர் மெத்தட் தான் நல்லா இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு கேக்கும் ஒவ்வொரு ஷேப்பில் இருக்குது. டின் அந்த மாதிரி கீழேருந்து மேலே வரை ஒரே சமமான டின் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். கீழே சின்னதும் அப்படி மேலே போக போக ஹைட் கம்மியாகவும் இருக்குது. இந்த டின் சரியில்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா கீழே மேலே ஒரே சமமாக இருந்தால் தான் இந்த பர்த்டே கேக்கில் வந்து நம்ம வந்து டெக்கரேஷன் பண்ண முடியும். அடுத்தையும் நம்ம டின் ஆர்டர் பண்ணும்போது சொல்லிடணும், சமமாக வராதுங்களா, ஹைட் ஜாஸ்தியாக வந்துச்சுன்னா அப்போ சமமாக இல்லைன்னா அப்போ ஹைட் கம்மியாகவே டின் வாங்கிக்கிறது பெஸ்ட்டுன்னு தான் சொல்லணும். சரி, இப்போதைக்கு 1 kg 1.5 kg வரையும் இந்த டின்னில் பண்ணலாம். ஸோ இது வரையும் தான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ இருக்கும். இதுக்கப்புறம் வந்து அப்படியே கேக் ஃபைனல் அவுட்புட் தான் வரும். ஸோ நாங்கள் வேறு மாதிரி பிளான் பண்ணி அது வேறு மாதிரி கேக் வந்துருச்சு. இதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனல் அவுட்புட்டு. நான் வேறு டிசைன் பிளான் பண்ணியிருந்தேன், ஆனால் வேறு டிசைன் வந்திருந்தது. கொஞ்சம் வந்து எனக்கு சிம்பிளாக இருந்த மாதிரி இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் என்ன பண்ண, கொஞ்சம் கோல்டன் பால்ஸ் எல்லாம் வச்சு ஹாப்பி பர்த்டே சாரா அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டேன். ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி என்னால் முடிஞ்ச எஃபர்ட் போட்டு ஓரளவுக்கு கேக் வந்து ஃபினிஷ் பண்ணி ஃபைனல் லுக்கு கொண்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கேக் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக ஹாப்பி பர்த்டே டு சாரா. எங்கே போகிறீங்க? சாக்லேட் தர போகிறீங்களா? சரிப்பா சரிப்பா, அது கொடுத்துட்டு வாங்க. கண்டிப்பா வாங்க, வீட்டுக்கு கண்டிப்பா வாங்க. பவுல் எங்கே போகிற? இப்போ அவங்கள வந்து பால்வாடிக்கு காலை சாப்பிட வச்சு அமுச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம வந்து பிரியாணி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நமக்கு வந்து கறி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. சிஸ்டர்ஸ் எல்லாம் வரேன்றாங்க. என்னோடய சிஸ்டர், என் ஃப்ரெண்டு எல்லோரும் வரேன்னு சொல்லியிருந்தாங்க. மாமனார் ஆல்ரெடி வந்துட்டாங்க. சரி பிரியாணியே பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அளவாக பிரியாணியும் ரைஸும் கூடவே கொஞ்சம் ரசமும் பண்ணியிருந்தேன். குட்டீஸ்க்கெல்லாம் கொஞ்சம் காரமாக ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் ரைஸ் இருந்துச்சுன்னா சாப்பிட்டுக்குவாங்க. நைட்டுக்கு வந்து நம்ம புதுசாக செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பிரியாணி பாருங்கள் ஃபைனலாக ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் குட்டீஸை வந்து வந்துட்டாங்க. பிரியாணி ஆகி முடிச்சு தம் போட்டு இருக்கும்போது குட்டீஸ் வந்துட்டாங்க. அப்புறம் அவங்களுக்கும் பிரியாணி போட்டு ஊட்டி விட்டாச்சு. பிரியாணி ரொம்ப அருமையாக நல்லா டேஸ்ட்டாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம குட்டீஸ்க்காக கொஞ்சம் காரெல்லாம் கம்மியாக தான் பிரியாணி எப்போவுமே செய்வேன். சரின்னு வெறி சாப்பிடுவாங்க இல்லையா. பாருங்க, இந்த அம்மனே பெரிய பாட்டிலில் தண்ணி குடிக்கிறாங்க, பெரிய டம்ளரில் தண்ணி குடிக்கிறாங்க. ஏன் கேட்குறீங்க எங்களோட குறும்ப?
கடைசியாக என்னோடய ஃப்ரெண்டு இவங்க சிஸ்டர் என்னோட 12th எழுதுனாங்க. இவங்களும் சேர்ந்து நாங்களாம் சேர்ந்து ஒட்டுக்கா 12th எழுதினோம். இவங்க என்னோட சிஸ்டருங்க எல்லாத்துக்கும் தெரியும். எங்கள் சிஸ்டரோட 2 கிட்ஸ். பாப்பா பேர் யுத்திகா ஸ்ரீ, தம்பி பேர் ரேஷ்வந்த். இவங்களும் வந்துட்டாங்க. பவரும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் வேறு போயிடுச்சு. வெயில் ஜாஸ்தி, அதனால் கொஞ்சம் நேரம் வெளியில் அப்படியே உட்காந்துட்டோம். சாரா குட்டி எல்லாம் வந்து ட்ரெஸ்ஸு இதான் ஃப்ரெண்ட்ஸ் கேக் வெட்டுறதுக்காக இது அம்மா ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருந்தாங்க. கேக் வெட்டுறதுக்காக பாப்பாவுக்கு வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விட்டாச்சு. அதுக்கப்புறம் வீடு வந்து டெக்கரேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். என் ஃப்ரெண்டு பலூன்லாம் கொஞ்சம் அமுச்சிட்டு இருந்தாங்கன்னு சொன்னிருந்தீங்களா, அதில் வந்து இல்லை டெக்கரேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். கரண்ட் வரும்னு பார்த்தோம். ஒரு 2 hours ஆகிடுச்சு, கரண்ட் வரல. ஸோ டைம் ஆகுது, கேக் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து டெக்கரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். எங்களால் முடிஞ்ச அளவு டெக்கரேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த குட்டி வானங்களை வச்சுட்டு டெக்கரேஷன் பண்ணுறது பெரிய விஷயம். பலூனை ஊதவே விட மாட்டுறாங்க. பலூனை உடச்சி போடுறாங்க. ஏன் கேட்குறீங்க? பலூனை ஊதலை, அது கரெக்டாக வந்து நிறைய இடத்துல பலூன் வைக்கலை. மேலே மட்டும் டெக்கரேஷன் வச்சுட்டு அப்புறம் பாட்டெல்லாம் போட்டு எல்லாத்தையும் டான்ஸ் ஆட வச்சுட்டு அப்படியே போச்சு. அதுக்கப்புறம் வந்து சாராவையும் ரெடி பண்ணியாச்சு. கேக் எடுத்துகிட்டு வந்துட்டு பாருங்கள். சாரீ கலரும் என் கேக் கலரும் ஒரே மாதிரி ஆகிடும். சாரா குட்டிக்கு நான் ஆர்டர் போட்ட ட்ரெஸ் வரல ஃப்ரெண்ட்ஸ். நல்ல வேலை எங்கள் அம்மா ஒரு ட்ரெஸ் எடுத்திருந்தாங்க. ஃபைனலாக ஒரு 10 days முன்னாடி ஆர்டர் போட்டு, ஆனால் வரல. கடைசி நேரத்தில் போய் கடையிலையும் போய் வாங்க முடியல. ஸோ எங்கள் அம்மா கொடுத்த ட்ரெஸ்ஸே போட்டு அழகாக வந்து ரெடி பண்ணியாச்சு. அந்த ட்ரெஸ்ஸும் ரொம்பவே பாப்பாவுக்கு கரெக்டாக நச்சுன்னு இருந்துன்னு தான் சொல்லணும். பாருங்கள், கேக்கை பார்த்தோன்னே என்ன ஆட்டன்னு பாருங்கள். இவங்க இந்த கேக்கை தட்டி விட்ருவாங்களாவே எங்களுக்கு பயம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எல்லாமே குட்டீஸுங்களா, கீழே விழுந்துச்சுன்னா என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த கேக்கை பார்க்கவே என் ஹஸ்பண்ட் அங்கே உட்காந்துருக்காரு. அதுக்கப்புறம் என்ன பாட்டு போட்டு ஆட்டம் தான், காப்பரேட் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து இதெல்லாம் ஸ்பீட் பண்ணிவிட்டு அதெல்லாம் கட் பண்ணிட்டேன். ஒரே குதி தான், குதிச்சுட்டு பாட்டு போட்டு இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்பா, முதலாவது இந்த வீட்டை நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறதா. அப்பா, பிறந்த நாள் காண்கிற உங்களுடைய அன்பின் மகளை சிலுவையின் நிலைகளை மறைத்து தேவாதியான இந்த வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டி கொடுக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறதா. மகளுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் எதிர்காலம் முழுவதும் வேலி அளிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாய் அவருடைய பெற்றோருக்காய் நாங்கள் ஜெபிக்கிற ராஜா. தாயும் தகப்பனையும் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவங்களுக்கு தேவையான நல்ல ஆயுசு நாட்களை கூட்டித்தாங்க ராஜா. சரீர சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் தீர்க்காயுசையும் கட்டளையிட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறேன் கிறிஸ்துவே. அப்பா, இந்த வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு குழந்தைகளும் நம்முடைய கரத்தில் வைக்கிற ராஜா. இந்த பிறந்த நாள் அப்பா கொண்டாடும்படியாக அக்கம் பக்கத்திலிருந்து வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நம்முடைய கரத்தில் வைக்கிற எல்லா பிள்ளைகளையும் நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்துகிற ராஜா. வாழ்த்தி வரவேற்கிற இயேசு கிறிஸ்துவே. அவர்கள் குடும்பத்திலே சந்தோஷம் பொங்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த பிறந்த நாளுக்கு வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் அவர்கள் குடும்பமும் செழிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிற ராஜா. விசேஷமாய் நாங்கள் சாராவை நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் என்று நாங்கள் பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினால வாழ்த்தி ஆசீர்வதிக்கிற ராஜா. அவங்களுடைய தாத்தா பாட்டி ஆசீர்வதிக்கிற, தூரத்தில் இருக்கிற அவங்க தாத்தா பாட்டியும் ஆசீர்வதிக்கிற ராஜா. அவங்களுக்கு பூர்ண தீர்க்காயுசு கட்டளையிடுங்க. குடும்பத்துல சந்தோஷம், சமாதான, மகிழ்ச்சி நிரந்தரமாய் தங்கி தாவரிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்த ஒரு ஆபத்துங்களும் எந்த துஷ்ட சக்திகளும் இந்த குடும்பத்தை தொடாதபடி கர்த்தர் இந்த குடும்பத்தை ரத்த கோட்டைக்குள்ளே மறைத்துக் கொள்ள வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிற ராஜா. உங்க பிரசனம் தங்கி இருக்கட்டும். அப்பா, ஊரிலிருந்து கடந்து வந்திருக்கிற அருமையான சகோதரியும் உடன் பிறந்த சகோதரி ஆசீர்வதிக்கிற ராஜா. அவங்க 2 குழந்தைகளை ஆசீர்வதிக்கிறார். அவருடைய கணவனார் வேலையை ஆசீர்வதிக்கிற ராஜா. அப்பா, இந்த குடும்பத்தை நீங்க ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிற தேவன், பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நீங்க நன்மையினால் முடிசூட்டுகிற ராஜா. பாதைகள் நெய்யாய் பொழிய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எண்ணெய், தண்ணி, அப்ப ஒன்றுக்கு குறைவில்லாதபடி இந்த வீட்டை நீங்க ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து
உன்னை பெருகவே பெருகவே என்ற வாக்குத்தக்க வார்த்தை மகள் மேல் வைத்து நாங்கள் ஆசீர்வதிக்கிற ராஜா. வாழ்ந்து சுகித்திருக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பூர்ண நன்மையினால் திருப்திப்படுத்துவீராக. உங்களுடைய கிருபையின் பிரசனத்துக்குள்ள அனைவரையும் மூடி மறைத்துக் கொள்ளுங்க. உங்க நாம வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த பரிசுத்த பாதத்தை நாங்கள் முத்தம் செய்கிறோம். சகல துதி கனம் மகிமை எல்லாம் முக்கிய இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். என்னோட சின்ன வயசுலலாம் இப்படியெல்லாம் பர்த்டே கேக்லாம் வாங்கி வெட்டி அப்படியெல்லாம் செலிப்ரேட் பண்ணது கிடையாது. நம்ம குழந்தைங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு சில சின்ன சின்ன விஷயத்த அதை நம்ம கையிலே செஞ்சு கொடுக்கும்போது பார்க்குறக்கும் நமக்கு அது அவங்களும் சந்தோஷமாக அம்மா அப்பா நமக்கு இதெல்லாம் செய்கிறாங்க அப்படிங்கும்போது அவங்களும் அதில் வந்து அதிகமாக சந்தோஷப்படுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறாங்க, நீங்கள் இது செஞ்சு கொடுத்தீங்களா, அப்பா எனக்கு செஞ்சு கொடுத்தீங்களா, அம்மா எனக்கு செஞ்சு கொடுத்தீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம கையிலேயே செஞ்சு நம்ம கொடுக்கும்போது நமக்கும் அது சந்தோஷம், அவங்களுக்கும் சந்தோஷம். ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் சாராவோட பர்த்டே வந்து பயங்கரமாக நல்லா சந்தோஷமாக நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம். மனசுக்கும் ரொம்ப நிறைவாக இருந்துச்சு. ஒரு சில நாள் வர முடியல, கடைசி நேரத்தில் தான் எங்கள் அம்மாலாம் வந்தாங்க கேக் கட் பண்ணும்போது. ஏன்னா தூரமாக இருந்து வந்தவங்களாம் போகணும் இல்லைங்களா, அதனால் வந்து நாங்கள் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே கேக் கட்டிங் வச்சுட்டோம். ஒரு 6:37 கேக் கட் பண்ணி அதுக்கப்புறம் வர வேண்டியதெல்லாம் வந்தாங்க, அம்மாங்களாம் வந்தாங்க. அப்புறம் அவங்களே எல்லோரும் சாப்பிட்டாங்க, எல்லோரும் திருப்தியாக சாப்பிட்டாங்க, கேக்கும் திருப்தியாக சாப்பிட்டாங்க. கேக் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, கிட்ஸும் ஹாப்பி, நாங்களும் ஹாப்பி. இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் சாராவோட பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணோம். கூடவே வந்து என்னோடய ஃப்ரெண்டு இவங்க கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருந்தாங்க பாப்பாவுக்கு, அதையும் அன்பாக்ஸ் பண்ணிட்டு ஒரே சந்தோஷம்தான். கிஃப்ட் வந்து பேக் பண்ணிட்டாங்க, இது என்னது தேங்க்ஸ் அத்தை அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்து பாப்பாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. எல்லோரும் கேக் கொடுத்தோடனே அடுத்து கேக் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், புதுசாக பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். உங்கள் கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லவ் யூ கைஸ், பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாப்பாக்கு என்ன கிஃப்ட் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் வாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.